என்ன ஜானகி யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. யாரோ ஒரு பொண்ணு என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டு என் பின்னாடியே வரா. நம்ம வீட்டுக்கு கூட வந்தா. மறுபடியும் கோயில பார்த்தேன். ஏதேதோ பேசுறா, பாடுறா. ஆனா அந்த பொண்ணு என்ன அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் அவளை ஏன் வயிற்றுல சுமந்து பெத்த மாதிரி ஒரு பாசம் உண்டாகுதுங்க. ஒண்ணும் இல்ல ஜானகி, குழந்தைங்க மேல உனக்குள்ள அன்பாலதான் இந்த மாதிரிலாம் தோணுது. ஐயா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வணக்கம் தம்பி. வணக்கம், வாங்க உட்காருங்க. இந்த பொண்ணு யாரு? உங்க ஜானகி ஆஸ்பத்திரியில கண்ணுக்கு இமையா பாதுகாத்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தவ இந்த பொண்ணுதான் தம்பி. ஓ, வெரி நைஸ். இவ செஞ்ச வேலைக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியல. உண்மையிலே நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சா இந்த அனாதை பொண்ணு இங்க தங்குறதுக்கு உதவி செஞ்சா போதும் தம்பி. சரிங்க சுவாமி, குழந்தைய எங்கே விட்டுருங்க. குழந்தையோட நல்லது கெட்டதை நான் பாத்துக்கிறேன். நல்லா படிக்க வைக்கிறேன். சாரதாவுக்கு வேண்டியது பணமோ படிப்போ இல்ல தம்பி, தாய் தந்த பாசம். சுவாமி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. தாய் பாசத்துக்காக தவிச்சுக்கிட்டு இருந்த சாரதாவுக்கு ஜானகிதான் அம்மான்னு பொய் சொல்லிட்டேன். அத நம்பிட்டா இவ. ஜானகிய தாயா நினைச்சு அம்மா பொண்ணா நெருங்கி பழகிட்டா. ஜானகி உன் அம்மான்னு உங்ககிட்ட பொய் சொல்லிட்டமான்னு சொன்னாலும் அதை கேட்காம ஆஸ்பத்திரியில யார்கிட்டயோ அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு சாரதா அம்மாவை தேடி இந்த வீட்டுக்கு வந்துட்டா. அதனால இந்த அனாதை பொண்ணை எங்க வீட்டுல விட்டுட்டு போறீங்களா? ஆமாம்மா. மாமா, நீங்க தப்பா நினைக்காட்டி நான் சொல்றது கேளுங்க. என்னக்கா சொல்லியா? இந்த பொண்ணு யாரு எங்க பிறந்ததுன்னு நமக்கு தெரியாது. குலம் கோத்திர தெரியாத பொண்ணு கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்க சொன்னா எப்படி? அப்படி சொல்லாதம்மா. இந்த பாரு தம்பி, இந்த பச்சை குழந்தைக்கு பெரிய மனசு பண்ணி இருக்க இடம் கொடுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். சச்சே, நீங்க இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சாமி. என் பொண்ணா இல்லாட்டி போனாலும் சாரதா என் ஜானகிக்கு தெரிஞ்சவ தானே. இந்த பொண்ணை என் வீட்டுல தங்க வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. எப்படி பயந்து வர்றீங்க? சார், நீங்க எஸ்ஐ இல்லையா? நான் எஸ்ஐனா அறிவு கட்டவன் நினைச்சீங்களா? ஒரு மனிதனோட சுகத்துக்கு குறுக்க வர்ற மடையன் நினைச்சீங்களா? அப்ப எங்களை அரெஸ்ட் பண்ண வரலையா? கிடையாது. அசல் என்ன மாதிரியே ஒருத்தன் எஸ்ஐ வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கானோ, உங்களை மிரட்டி உங்ககிட்ட மாமூல் வசூல் பண்றதுக்கு பாக்குறானோ எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால தான் அவனை அரெஸ்ட் பண்ண உங்ககிட்ட ஆதரவு கிட்ட வந்திருக்கேன். நிஜமாவா? எஸ். அந்த டூப்ளிகேட் இங்க வந்ததும் அவனை பிடிச்சு என்கிட்ட ஒப்படைங்க. பிடிச்சு இல்ல சார், உதச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். வெரி குட். துரை, தர்ம துரை. நில்லு. எங்க வர்ற? இந்த துரை தர்ம துரைக்கு எவன் உதவியும் தேவையில்லை. நான் மேல போய் அவனை துண்டு துண்டா வெட்டினதும் அள்ளிக்கிட்டு போறதுக்கு நீ வந்தா போதும். ஓகே? எஸ் சார். துரை, தர்ம துரை. எனக்கு தெரியும்யா, இப்படிலாம் நீ வந்து கத்துவானு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. யாரு? துரையாண்டா, தர்ம துரை. ஏய், நம்ம கிட்ட வச்சுக்கிட்ட உனக்கு எப்படி அல்வா கொடுத்தனு பாத்துக்கிட்டு இல்ல, வாங்கிட்டு அடிச்சானே செத்துருவல. டூப்ளிகேட் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. நாம தான் போய் அல்லணும். சார், டூப்ளிகேட் மாட்டிக்கிட்டானே சார். டேய் டோரிக்கண்ணா, நான் இங்க இருக்கேன்டா. சார், அவனும் உங்களை மாதிரி என்ன கூப்பிடுறா சார். ராஸ்கல், உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுறேன். ஓடி ஆடி கலைச்சு போனா அவங்க காலை பிடிச்சு விடுறதா உன் வேலை, புரிஞ்சுதா? உன் வீட்டு வேலையை பாரு. என்ன அப்படி முறைக்கிற? சொன்னது காதுல விழல? போ. ஐயோ, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது வாழ ஆட்டிக்கிட்டு எங்கேயோ போகுமா? ஏன் குழந்தைங்க அந்தஸ்து என்ன? அவங்க கூட சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடுறியா? நீ உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய இடம் அங்க. போடி, தரத்துல பிடிச்சவளே, போடினா.
என்னம்மா இங்க உட்காந்து சாப்பிடுற? ஒண்ணும் இல்லம்மா, இங்க இருந்தா பறவைங்க பறக்கிறது, அதுங்க கத்துறது அதெல்லாம் பாத்துக்கிட்டே சாப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். உன்னை பிரிஞ்சு போன அந்த தாய் இவ்வளவு துரதிர்ஷ்டசாலிமா. நான் ஊட்டுறேன். C for cat, D for மகேஷ், இது உனக்கு. தேங்க்ஸ் பெரியப்பா. மோனி, இது உனக்கு. தேங்க்ஸ் பெரியப்பா. சாரதா, இந்தா இதை வாங்கிக்க. எனக்கு எதுக்குங்க இந்த பொம்மை? ஏ, நீ விளையாட மாட்டியா? நீயும் என் குழந்தை தானே. வாங்கிக்க வாங்கிக்க. தேங்க்ஸ் அங்கிள். அங்கிள் இல்ல, டாடி. தேங்க் யூ டாடி. That's it. துரை, தர்ம துரை. டெய்லி சொல்ல தேவையில்ல, எங்களுக்கே தெரியும். ஷட் அப். உன் ஊத்தவாய மூடு. அவன் என்னதான் ஏன் சொல்றான்? அவன் எப்படி சார் சொல்லுவான்? அவன் வாயை கட்டி வச்சிருக்கேன்ல, ஒரு தடவை அந்த கட்டை அவிழ்த்தா என்ன விஷயம் தெரிஞ்சிடும். நோ நோ நோ. அவ வாயை திறக்க கூடாது. திறந்தா நான் ஆபத்துல மாட்டிக்குவேன். சார் பாவம், அவன் 2 நாளா சாப்பிடவே இல்லை சார். அவனுக்கு சாப்பாடு கொடுக்காதுன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? அவன் வாயை தான் கட்டி வச்சிருக்கேன் சார், எப்படி சார் சாப்பாடு கொடுக்கறது? கொடுக்கறத நான் எப்படியும் கொடுக்கலாம். கண்டபடி பேசாத. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹூ ஆர் யூ? பொதுமக்கள் வேணும்னு கேட்டதுனால புதுசா வந்திருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள் சார். ப்ளீஸ் see this. வெரி குட். என்னத்த வெரி குட்? பொதுமக்கள் வேணும்னு நினைச்சா எம்எல்ஏ ஆகலாம், கான்ஸ்டபிள் ஆக முடியுமா என்ன? ஏன் ஆக முடியாது? நான் இவரை கான்ஸ்டபிளா அப்பாயிண்ட் பண்றேன். சார் இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? மொல்ல மாதிரி முடிச்சவுக்கு. அப்ப முன்னுக்கு வரக்கூடிய அத்தனை தகுதி இவனுக்கு இருக்கு. எஸ், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ சார். என்னங்க? அப்பா சிக்னல்லாம் கரெக்டா இருக்கு. என்னங்க? Shut up. இந்த மாதிரி வேலையெல்லாம் ஹோட்டல்ல வச்சுக்கணும். நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட கூடாது, தெரியுதா? பாஷா, அவங்க எஸ்ஐயோட மிஸ்ஸஸ் நினைக்கிறேன். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன மாதிரியே ஒருத்தன் டபுள் ரோல்ல இருக்கிறதுனால என் பொண்டாட்டியும் டபுள் ரோல்ல வந்துட்டாளான்னு டெஸ்ட் பண்ணேன். என்னங்க, உங்கள மாதிரியே டூப்ளிகேட் இருக்கிற ஒருத்தனை பிடிச்சிங்களாமே, அவனை கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். அதோ என்னங்க, அவன் முகத்துல இருக்க துணி எடுங்களேன், அவன் முகத்தை முழுசா பார்க்கலாம். வாய மூடு. என்ன இருக்கு அவன் முகத்துல பாக்குறதுக்கு? என் முகம் அவன் முகம், அவன் முகம் என் முகம், அவன் முகம் என் முகம், என் முகம் அவன் முகம். எதுக்கு இங்க வந்து? எங்க அப்பா பொங்கல் வரிசைக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாரு. நீங்க மேல 25,000 ரூபாய் போட்டு ஒட்டியான பண்ணி தரேன்னு சொன்னீங்கல்ல, செஞ்சு கொடுங்க. செஞ்சிடுறேன். 50,000மா? ஒட்டியான என்னம்மா? சார் நடத்தா உங்களை மறுபடியும் கல்யாணமே செஞ்சுக்கலாம். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா ஒட்டியான மட்டும் நல்ல கனமா இருக்கணும். வரேன். செஞ்சிடுறேன். ஒட்டியான கனமா இருக்கணுங்கிறல, அப்ப பணம் நமக்கு இல்லையா? ஒட்டியான வீட்டுக்கு போகலன்னா முட்டி பேர போறது உள்ள இருக்கவனுக்கு தானே, நமக்கு என்ன கவலை? துரை, தர்ம துரைடா. உன் வாயில வரப்போறது நுரடா. ருசி இருந்தா மனம் இல்ல, மனம் இருந்தா திடம் இல்ல. இந்த 3 குணம் உள்ள சீர சிருஷ்டி. இந்த டீக்கு 3 குணம்னா உனக்கு எல்லா நல்ல குணமும் இருக்கு. உன் கையால டீ குடிச்சேன்னா அது அமிர்தம். ஆமா, நீ டீ குடிக்கலையா? இல்ல டாடி, நான் டீ குடிக்கிறது இல்ல. ஓ பரவாயில்ல, எனக்காக கொஞ்சம் குடி. We will share the tea, okay? ஹலோ மிஸ்டர் ரகுராம். ராம் ராம். ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன இவ்வளவு தூரம்? உங்க வீட்ல ஏதோ திருடு போயிருக்குன்னு உங்க மச்சினிச்சி கௌசல்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எங்க வீட்லயா? இந்த சோக்ரி ஒரு சாமியாரோட எங்க ஷாப்புக்கு வந்து ஒரு மோதிரத்தை அடக வச்சு பணம் வாங்கினாங்க. என்னது? எங்க சாரதா உங்க கடைக்கு வந்து மோதிரத்தை அடக்க வச்சா? ஆமா சாப். இருக்க இடம் கொடுத்தா மடத்தை பிடிக்கிற கதையா எல்லாம் இருக்கு. இந்த கழுத கண்டிப்பா செஞ்சிருப்பா. ஊரு பேரு ஜாதி தெரியாதவள வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு அன்னைக்கே புலம்புன. கௌசல்யா கொஞ்சம் இரு. சாரதா, என்னம்மா இது? இல்ல, நான் திருடவே இல்ல. இவங்க சொல்றதெல்லாம் சுத்த போய். தைரியத்தையும் செஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏய் ரவி, இல்லடா. சின்ன பொண்ணு அடிக்க போறியா? சாரதா, உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ திருடி இருந்தா உண்மையை ஒத்துக்க. நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. 4 கொடுத்தா உண்மை தானா வரும். சாரதா, உனக்கு எதுவும் தெரியாதுன்னா நீதான் அடகு வச்சேன்னு அந்த சேட்டு அவ்வளவு கரெக்டா எப்படி சொல்றான்? ஆமா, அந்த மோதிரத்தை நான் தான் அடகு வச்சேன். ஒரு மோதிரம், ஒரு நெக்லஸ்.
இந்த சர்டிபிகேட் நான் தான் கொடுத்தேன். நெக்லஸ் குடுத்தியா? ரகு சார், எஸ்ஐ சார், இந்த சோக்கரி போய் சொல்லுது. இது என் கடைக்கு வந்து மோதிரம் மட்டும் தான் அடகு வச்சது. இல்ல, இங்க இருந்து எடுத்த நெக்லஸ் கூட நான் தானே உன்கிட்ட அடகு வச்சேன். கௌசல்யா மேடம், நீங்க மோதிரம் ஒன்று தானே காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. இந்த பொண்ணு நெக்லஸ் கூட எடுத்துன்னு சொல்லுது. அதான் அதான் ஜானகி மோதிரம் காணும்னு சொன்னதும் அது ஒண்ணுதான்னு நினைச்சேன். சேட்டு, அந்த மோதிரத்தை நெக்லஸையும் கொண்டு வந்து கொடு. என்கிட்ட அடமானம் வச்சது மோதிரம் ஒண்ணுதான். நெக்லஸை எங்க இருந்து கொண்டாடுறது சாப்? ஏமா, என்கிட்ட கொடுத்தது ஒண்ணுதானே? இல்ல ரெண்டு. ஒண்ணுதான். இல்ல ரெண்டு. ஒண்ணுதான். இல்ல ரெண்டு 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 உன்கிட்ட கொடுத்தேன். என்னையா சேட்டு, நடந்தது சொல்லு. சாரி எஸ்ஐ சார், இந்த கௌசல்யா எங்க ரெகுலர் கஸ்டமர். ஒரு மோதிரம் காணும்னு போய் சொல்ல சொன்னாங்க. அவங்கள நம்பி நானும் போய் சொல்லிட்டேன். இந்த பொண்ணு என்கிட்ட எதுவும் கொடுக்கல சார். என்ன மன்னிச்சிருங்க சாப். மிஸ்டர் ரகு, உங்களுக்கு கௌரவமான குடும்பம். இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்காக எங்களை சிரமப்படுத்தாதீங்க. திரும்ப இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. சாப், இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல சாப். அதெல்லாம் அங்க வந்து சொல்லு. ஜீப்ல ஏறு. கௌசல்யா, அப்பாவி பொண்ணு மேல ஏன் பழி சுமத்துற? கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்க. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நீங்க சாரதா மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்து என் புள்ளைங்க மேல உங்களுக்கு பாசம் குறைஞ்சிடுமோன்னு இப்படி பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன் மாமா. இனி சாரதாவை உன் பொண்ணு மாதிரி பாத்துக்க.